எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் 21. தமிழ்நாட்டில் வர 23ஆம் தேதி எலெக்ஷன் டே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடமையை கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, செய்யுங்க. ஆனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போடுங்க. ஏன்னா 2 பேருடைய இதையும் நம்ம பார்த்தாச்சு, சரியா? நம்ம அதிமுக ஆட்சியையும் பார்த்தாச்சு, டிஎம்கே ஆட்சியையும் பார்த்தாச்சு. அதனால ஒரு மாற்றத்தை எதிர்பாருங்க. ஏன்னா எவ்வளோ கொள்ளைங்க, ஒரு ரேப் கேஸு, திருட்டு கேஸு, ஒரு இதே பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு மக்களுக்கு. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு வீட்டிலேருந்து படிக்கிற பொண்ணுங்களையும், ஒரு பாத்ரூமுக்கு ஒதுங்குற பொண்ணையும் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? அதனால ஒரு மாற்றத்தை எடுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் இதுக்கு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது. அதனால தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து விஜய் வந்திருக்காப்புல, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அவர் ஒரு இவ்வளோ தூரம் வராரு, இறங்கி வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது அவர் ஆசை இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டார்ல, செய்யணும். அவரே தான் சொல்கிறாங்க, எவ்வளோ மக்கள் அவரை பார்த்தா தான் சொல்கிறாங்க, எல்லாம் விட்டுட்டு வர ஒரு தாட்டி செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஏன் அவருக்கு போடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, ஒரு மாற்றம் தான், வேறு ஒன்றும் நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு மாற்றம் இருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தாட்டி வந்ததுனால அவர் கொண்டு வந்து உட்கார முடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதே வைக்காதீங்க. அவர் இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காப்புல. ஆனால் அது நிறைய வீடியோ இருக்குது, எவ்வளோ பேர் நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். அதனால நல்ல ஒரு இதாக இது பண்ணுங்க. டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதான். இப்போ உள்ள இது ஒரு மாற்றம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பேசணும் இல்லையா? மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி ரேப் கேஸ்லாம் வரும்போது, சரி விஜயகாந்த் சார் இருந்தால் இது பண்ணியிருக்கலாமே, விஜயகாந்த் சார் இருந்தாலும் இது பண்ணிடலாமே, அவர் அழகாக எப்படி அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அவர் பேர் சொன்னால் இன்னும் வரையும் மரியாதை இருக்குன்னா அவங்க செஞ்ச ஒரே ஒரு இதுதான். அவங்கள இப்போ விட்டுட்டோமே ஏங்குறோமே ஏன்? அதே மாதிரி அந்த இடத்துல இப்போ அவர் இருந்தால், இப்போ விஜயன் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சப்போர்ட்டு தான். பட் ஏன்னா பர்மனண்ட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் உட்கார போட கிடையாது. யோசிங்க. பர்மனண்ட்டாக யாரும் உட்கார போட கிடையாது. 20 வருஷமாக அவர் உட்கார போகிறது கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க இப்போ 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. இப்போ இவர் வந்தாலும் 5 வருஷம் ஆட்சி பண்ணுவார். இவர் என்ன கேட்குறாரு, எனக்கே போடுங்கன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நீங்கள் அதுக்கடுத்து நான் செய்யலாட்டி நீங்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு தாட்டி சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே, தப்பு இல்லையே. ஒரு ஆள் வராங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொன்னால்